இரண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு இனிய வணக்கம். நாம் சென்ற வகுப்பில் முதல் பருவத் தேர்விற்கான பாடங்களை நடத்தி முடித்துவிட்டோம். அதற்கான தேர்வினையும் எழுதிவிட்டோம். இன்று முதல் நாம் இரண்டாம் பருவத்தினை தொடங்குவோம். என் நினைவில் எங்கே வந்தார்கள்? இரண்டாம் பருவத்திற்கான முதல் தலைப்பு எங்கே வந்தார்கள். சுருங்கி விரிந்து சுருங்கி விரிந்து புழு வந்தது. சுருங்கி விரிந்து சுருங்கி விரிந்து புழு வந்தது. வளைந்து நெளிந்து வளைந்து நெளிந்து பாம்பு வந்தது. வளைந்து நெளிந்து வளைந்து நெளிந்து பாம்பு வந்தது. தத்தி தாவி தத்தி தாவி தவளை வந்தது. தத்தி தாவி தத்தி தாவி தவளை வந்தது. கூவி பாடி கூவி பாடி குயில் வந்தது. கூவி பாடி கூவி பாடி குயில் வந்தது. மெல்ல நகர்ந்து மெல்ல நகர்ந்து ஆமை வந்தது. மெல்ல நகர்ந்து மெல்ல நகர்ந்து ஆமை வந்தது. அசைந்து ஆடி அசைந்து ஆடி யானை வந்தது. அசைந்து ஆடி அசைந்து ஆடி யானை வந்தது. அடுத்ததாக இங்கு சில விடுபட்ட சொற்கள் உள்ளன. வாருங்கள் நாம் அதையும் பொருத்துவோம். பதுங்கி பாய்ந்து பதுங்கி பாய்ந்து புலி வந்தது. பதுங்கி பாய்ந்து பதுங்கி பாய்ந்து புலி வந்தது. தோகை விரித்து தோகை விரித்து மயில் வந்தது. குதித்து ஓடி குதித்து ஓடி குதிரை வந்தது. குதித்து ஓடி குதித்து ஓடி குதிரை வந்தது. குழந்தைகளே, புழுவினை நாம் பார்த்திருப்போம் அல்லவா? புழு எவ்வாறு போகும்? நீங்கள் அதனை உற்று கவனித்தால் தெரியும். சுருங்கி விரிந்து செல்லும். பாம்பு வளைந்து நெளிந்து பாம்பு செல்லும். தவளை தத்தி 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 தாவி அழகாக குதித்து தத்தி தாவி வரும். குயில் எப்பொழுதும் கூவிக்கொண்டே பறக்கும். ஆமை மெல்ல மெல்ல நகர்ந்து வரும். மெல்ல மெல்ல நகர்ந்து ஆமை வரும். யானை வருவதை பார்த்திருப்பீர்கள். அழகாக ஆடி அசைந்து மெதுவாக வரும். அசைந்து அசைந்து யானை வரும். புலி பதுங்கி பாய்ந்து கொண்டு புலி வரும். புலி நேரடியாக வராது. ஏதேனும் உணவு இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக என்ன செய்யும்? புலி பதுங்கி கொண்டு பின்புதான் பாயும். மயில் பார்த்திருப்பீர்கள். மயில் நமது தேசிய பறவை. மயில் தனது தோகையை விரித்து அழகாக இருக்கும். அடுத்ததாக குதித்து ஓடி குதித்து ஓடி குதிரை வந்தது. குதிரை குதித்து ஓடி வரும். இவை அனைத்தும் அருகில் உள்ள அருவிக்கு குளிக்க செல்கிறார்கள். இந்த புழு, ஆமை, தவளை, பாம்பு, குயில், யானை, புலி, மயில் மற்றும் குதிரை அனைவரும் அருகிலுள்ள குளத்திற்கு குளிக்க செல்கிறார்கள். குழந்தைகளே, நீங்களும் இதனை உங்கள் புத்தகத்தில் பார்த்து எழுதி கொள்ளுங்கள். நன்றி குழந்தைகளே.